இந்த ஆண்டு பராபவ ஆண்டு 2026 பலன்கள் துலாம் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. ஒரு முறை அப்படியே கிரக பொசிஷன்ஸை பார்த்துட்டு வந்துடுவோம். 5ல் ராகு, 11ல் கேது, 10ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல சனி. அற்புதமான கிரக நிலைகள். 10ஆம் இடத்துல குரு வர்றது மட்டும்தான் ஒரு சின்ன இடர்பாடு, இருந்தாலும் அது பரவாயில்ல, அங்கே வலுப்பெறார். 10ஆம் கேந்திரத்தில் ஒரு கிரகம் வலுத்து நிற்கிறதுங்கிறது மிக சிறப்பான காலகட்டம். சரிங்களா? ரைட். இந்த கிரக பொசிஷனில் இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு பொருளாதாரம் எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும், ஆரோக்கியம் எப்படி இருக்கும், 1 by 1 போயிடும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பொருளாதாரம், ஏன்னா அதை தான் எல்லாரும் விரும்பி கேட்பீங்க. அன்பர்களே, வேலை இல்லாத அன்பர்களுக்கு 6ல் அமர்ந்த சனி, குருவின் பார்வையை பெற்ற சனி, 10ஆம் இடத்தில் அமர்ந்த உச்ச குரு, இவர்களின் தொடர்பால் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ படித்து முடிச்சுட்டு வர்றவங்க, ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறணும்னு நினச்சவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஸ்கோப் இருக்குது. அப்போ வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் வளர்ச்சியும் உண்டு. குருவே 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடத்துல சனி இருக்கிறார். உங்களுடைய கரம் உத்தியோகத்தில் மேலோங்கி இருக்கும். உயர் அதிகாரியோட டாமினேஷன்ஸ்லாம் குறைஞ்சி போயிடும். உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய வளர்ச்சிகள் நல்ல முறையில் கிடைக்கும். என்னோட இன்க்ரிமெண்ட்டு பெண்டிங்லேயே நிற்குதுங்க, ப்ரமோஷன் பெண்டிங்லேயே நிற்குதுங்க அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் அதெல்லாம் சரிவர கிடச்சிரும். அதே போல் தொழில் செய்கின்ற அன்பர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம், தொழில் நல்ல வளர்ச்சி பெறுவது, நல்ல லாபங்களை கொடுப்பது, கையில் 4 காசு வருமானத்தை பார்ப்பதுன்னு ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம். ஆனால் இந்த 10ல் குரு வந்தால் வேலை போயின்னு சொல்கிறாங்களே தம்பி, அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? 10ஆம் இடத்துல குரு வலுப்பெறுறது வேலைகளை பறிக்கலாம் செய்யாது. அப்படியே வேலை போனாலும் மீண்டும் மீண்டும் நல்ல இடங்கள். இப்போ பாருங்கள், ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் ப்ரெஷராக போயிட்டு இருந்திருப்பீங்க, திடீர்னு வேலை போயிட்டு நல்ல கம்பெனியில் வேலை கிடச்சிரும். இல்லை ஒரு வேலையில் இருந்துக்கிட்டே அதை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மாறுவீங்க. அப்படி இல்லையா, அந்த வேலை செய்கிற இடங்களில் சின்ன சின்ன ப்ரெஷர் பண்ணும். வேலை போகாது, ப்ரெஷர் இருக்கும். ஆனாலும் வேலை, வருமானம்னு பொருளாதார ரீதியாக அது நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். சின்ன மன உளைச்சல் இருக்கும். அதே போல் தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும். பொருளாதாரத்தை 10ல் இருக்கிற குரு டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். ஆனால் தொழில் பண்ணுறதுல சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸை கொண்டு வந்துட்டே இருப்பார். என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ஒரு கடை வச்சுருப்பீங்க, அதே மாதிரி கடை எதிர்க்கப்படுவாங்க. இல்லை நீங்கள் தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, உங்களுடைய தொழில் போட்டியாளர்கள் வலுப்பெறுவாங்க. இல்லை தொழிலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட்டே இல்லாமல் உழைக்கிற மாதிரியே, ஓடி ஓடி உழைக்கிற மாதிரியே ஒரு சூழ்நிலை இருக்கும், நிம்மதி இல்லாமலே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இது எதுவும் வருமானத்தை பாதிக்காது, கவலைப்பட வேண்டாம். உங்கள் வருமானம் நல்லா இருக்கும், அந்த சூழலில் ப்ரெஷர் இருக்கும், அவ்வளோதான். இதை மைண்டில் வச்சுங்க. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வருமான ரீதியாக அற்புதமான காலகட்டம். கையில் நல்ல எக்கனாமிக்கல் பொசிஷன் இருக்கும், சேமிக்கவும் செய்வீர்கள், சேமிப்புகள் அதிகமாயிரும். கடன் தொந்தரவுகள் குறைகின்ற அல்லது தீருகின்ற ஒரு அற்புதமான காலம். பேங்க் லோன்ஸுக்கு யாராவது ட்ரை பண்ணி தொழில் பண்ணுறது, பேங்க் லோன்ஸ் இப்போ தான் தீரும், நீங்கள் இருக்கிற கடன் தீர்ந்துடும். புதிதாக ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, பேங்க் லோன்ஸ் வாங்குறதுக்கான அமைப்புகள் உண்டு. ஒரு சிலர் பேங்க்கில் லோன் வாங்கி அதிக வட்டிக்கு வாங்கியிருக்கிற கடனெல்லாம் அடைச்சிருவீங்க. இந்த மாதிரியான சில நல்ல அமைப்புகள் உங்களுக்கு கைகூடி வருகின்ற அற்புதமான காலகட்டம். பொருளாதார ரீதியாக வளர்ச்சி. ஒரு சிலருக்கு இந்த வீடு சொத்து சேர்க்கறது, வண்டி வாகனம் சொத்தாக சேர்க்கறது, நகையை சொத்தாக சேர்க்கறதுன்னு அசட்ஸை உருவாக்குற காலகட்டம். ஸோ 4ஆம் இடம் வலுத்துருச்சுங்க உச்சகுரு பார்வையில். ஸோ சேமிப்புகள் நல்ல முறையில் இருக்கும். முதலீடுகளையும் தாராளமாக போடலாம், வளர்ச்சி உறுதி. அப்படியே நீங்கள் இந்த அமைப்புகளுக்கு, குடும்ப அமைப்புகளுக்குன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அன்பர்களே, திருமண முயற்சிகள் நல்ல முறையில் கைகூடி வரும். தனஸ்தானத்தை, குடும்பஸ்தானத்தை குரு பார்வை செய்கிறார். நல்லபடியான குடும்பம் அமையும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் பேசி தீர்க்கப்பட்டு குடும்பத்தில் ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய, அமைதி நிலவக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறைந்து ஒரு ஆரோக்கியமான மனவாழ்க்கை, இல்வாழ்க்கை நகர்வு ஏற்படும். குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு. அதுவும் குழந்தைக்காக இந்த டெஸ்ட் டியூப் பேபிக்கு ட்ரை பண்ணுறவங்க, இல்லை குழந்தைக்காக மெடிக்கல் பார்க்குறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் குலதெய்வத்தை நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள். குலதெய்வ அருளால் உறுதியாக குழந்தை பாக்கியம் உண்டு. ஒரு சிலருக்கு மருத்துவத்துக்கு பிறகு குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இது ஒரு நல்ல காலகட்டம். இதனை அடுத்ததாக வேறு என்ன உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல முன்னேற்றமான பாதை எல்லாவற்றிலுமே இருக்குது. உறவுகளுக்கு இடையில இருந்து வந்த கசப்புகள் விலகி உறவுகள் கூட மீண்டும் மீண்டும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இந்த உறவுகளில் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகள் இருக்காங்க பாருங்கள், அவங்களோட மட்டும் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் ஏற்படும். ஒருவேளை வயதுக்கு பெரிய பிள்ளைங்க இருக்காங்க, தோளுக்கு மிஞ்சின பிள்ளைகள் இருக்காங்கன்னா அவங்களோட சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் துலாத்துக்கு. அந்த உறவு நிலையில் மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். மற்றபடி சூப்பர். ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது மேஜராக எந்த இஷ்யூவும் கிடையாது. 6ஆம் இடத்தில் இருக்கிற சனி என்ன ஆரோக்கிய தொந்தரவுகள் வந்தாலும் அதை கட்டுப்படுத்துவார். 11ல் இருக்கிற ராகு என்ன ஆரோக்கிய தொந்தரவுகள் வந்தாலும் அதை கட்டுப்படுத்துவார். கவலையே வேண்டாம். ஆனால் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா துலாத்துக்கு எல்லா இடமும் ஓகே, ஒர்க்கில் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணும், பிள்ளைகள் சார்ந்து கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணும். இந்த 2 இடத்துல மட்டும்தான் உங்கள் வீக்னஸ் இந்த ஆண்டு.
இதில் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக வந்துட்டிங்கன்னா இந்த ஆண்டு எல்லாமே சிறப்பு, எல்லாமே சிறப்பு. சொல்லிக்கிற அளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும். அதே போல் காதல்லாம் சக்ஸஸ் ஆகும். ஆனால் அது நல்ல காதலாக சரியான நபரை காதலிக்கிறீங்களாங்கிறத மட்டும் 1க்கு 2 முறை செக் பண்ணிக்கிறது நல்லது. அதில் ஏதேனும் குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம், பார்த்து இருந்துக்கிடுங்க. ஆக அன்பு நண்பர்களே, ஓவராலாக துலாத்துக்கு இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக உண்டு. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.